கேரளாவோட ஸ்பெஷல் டிஷ் மீன் பொழிச்சது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், பெப்பர், ஜீரகத்தூள், கரம் மசாலா, சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கோகனட் ஆயில், லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்ந்து மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து கறி மீனில் பண்ணுவாங்க, நான் வந்து சங்கரா மீன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை நல்லா அந்த மீன் ஃபுல்லாக அந்த கேப் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. அது ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் அதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. அடுத்து வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, அப்புறம் எடுத்து வச்சிருக்க மசாலா வந்து சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தேங்காய் பால் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வாழை இலையை லைட்டாக அடுப்பில் வாட்டினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவோட ஃபிஷ்ஷை வச்சு நல்லா இலையை 2 பக்கமும் பேக் பண்ணி கட்டி திரும்ப நம்ம தேங்காய் எண்ணெய் பேனில் சேர்த்துட்டு அதை வந்து ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா கேரளா ஸ்டைல் தேங்காய் எண்ணெய் வாசனையோட மீன் பொழிச்சது ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.